இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை இன்று வழங்குவதற்காக நான் மர்சி சித்ரா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை தினமும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் இலக்கை அடையிறது எப்படி அப்படின்றது குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இலக்கை அடையிறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க இருக்கோம். அண்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம ஒரு மாநிலத்துக்காக ஜெபிப்போம். அந்த மாநிலத்தை குறித்தான காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற மாநிலம் என்னன்னா குஜராத். குஜராத் மாநிலத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலேயே குஜராத் மாநிலத்தில் தான் கடல் வழி பகுதி அதிகமாக இருக்குது. அதாவது 1600 கிலோமீட்டர் கடல் வழி இருக்குது. அண்டு பால் உற்பத்தி இங்கே தான் அதிக அளவில் செய்யப்படுதான். அண்டு விவசாயமும் இந்த மாநிலத்தில் தான் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுது. ஸோ இந்த மாதிரி குஜராத் மாநிலத்தோட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியோட தீம் என்னன்னா இலக்கை அடையிறது எப்படின்னு. இந்த தீம் பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நண்பர் ஒருவர் ஒரு புள்ளியை நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். அவங்க வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அக்யூரேட்டாக உன்னோட இலக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த சர்க்கிள்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் இலக்கை நோக்கி இந்த சர்க்கிள்ஸை போடலை, நான் அடைஞ்ச தூரத்தை என்னோட இலக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்மளும் கூட நிறைய பேர் இலக்கு என்னன்னே தெரியாமல், இல்லை இலக்கை நோக்கி பயணிக்கிறோமானே தெரியாமல் ரேண்டமாக ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கோம். தேவன் நமக்காக கொடுத்துருக்க இலக்கு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் சாட்சியங்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நம்ம நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் செக்மெண்ட் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்பீஸ் கிறிஸ்டி அப்படின்ற நபருடைய வாழ்க்கையில் அவரோட இலக்கு நோக்கி அவர் பயணிக்கும் பொழுது நிறைய இன்னல்களில் நிறைய கஷ்டங்களை சந்தித்தார். ஆனாலும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லி தன்னுடைய இலக்கை எப்படி அடைஞ்சார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குஜராத்தை சேர்ந்த அல்பீஸ் அவர்கள் சிறு வயதில் இருந்தே சர்ச் பாடல் குழுவினரோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி வந்தார். இவருடைய கனவு ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன் ஆக வேண்டும் என்பதே. இந்தியன் கிளாசிக் ரிதம் நான் ரொம்ப நல்லாவே வாசிப்பேன். நான் இதை எந்த இடத்துலையும் கற்றுக்கல, ஏன்னா அதுக்கான அவசியம் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. காரணம், நான் சின்ன வயசாக இருந்தபோதே சர்ச் பாடல் குழுவோட இணைஞ்சி நான் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். நான் பல இடத்துல இந்த மியூசிக்கை பண்ணியிருக்கேன். அது என்னோட வேலைக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. அல்பீஸ் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இசை நிகழ்ச்சிகளில் வாசிக்க சென்றார். பாலிவுட் இசை நிகழ்ச்சி, அதாவது கர்பா குழுவோட இணைஞ்சு அநேகமான பாடலுக்கு நான் இசை வாசிச்சிருக்கேன். கவாலி பாடலுக்கு, சங்கீத பாடலுக்குன்னு பல பாடலுக்கு நான் இசை வாசிச்சிருக்கேன். எனக்குள்ள பல விதமான தீய எண்ணங்கள் வரும்போது நான் எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பேன். அது என்னோட இலக்கா தான் இருக்கும். அந்த சந்தோஷம் வித்தியாசமானது. அல்பீஸின் மனம் விரும்பியதைப் போலவே வாழ்க்கை ஓடியது. திருமணமும் நடந்து முதலில் பெண் குழந்தை பிறந்தது. இதற்கு இடையில் வெளிநாட்டில் இசை நிகழ்ச்சிக்காக சென்றார். அங்கு அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திய நிகழ்ச்சியின் இயக்குனர் ஜெபத்தின் வல்லமையை பற்றி சொன்னார். அங்கிருந்த ஒரு இயக்குனர் சொன்னார், கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கின்ற போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அவரு கேட்கறது மட்டும் கிடையாது, ஆண்டவர் அதுக்கு பதிலும் கொடுக்கறாரு. அது வரைக்கும் நான் ஜெபத்தோட வல்லமைய அறியாம தான் இருந்தேன். நான் சின்ன வயசுல இருந்து ஜெபிக்கிறதுக்கு பழகியிருக்கேன். அந்த வழக்கத்தின்படி தான் நாங்க குடும்பத்தோட எப்பவுமே ஜெபிப்போம். ஆனா நான் அந்த நாள்ல தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜெபத்துக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்குன்னு. சில நாட்களுக்கு பிறகு அவருடைய மனைவிக்கு பிரசவ வலி வந்தது. ஒரு மாச குழந்தை தான் எனக்கு பிறந்துச்சு. நான் அப்போ லண்டன்ல இருந்தேன். என்னோட மனைவி ஐசி வார்டில் இருந்தாங்க. ஜூலை 30ஆம் தேதி நான் இந்தியாவுக்கு வந்தேன். மருத்துவமனையில் நான் என்னோட குழந்தைய பார்த்தேன். அப்போ குழந்தையோட எடை வெறும்
900 கிராம் தான் இருந்துச்சு. குழந்தை ரொம்பவும் சின்னதா இருந்தது. குழந்தை பிழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்னு எல்லாருமே சொன்னாங்க. அதுல ஒரு டாக்டர் என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க, உங்க குழந்தை பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஆனாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் நான் ஜெபம் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஆனா நான் ஒரு இடத்துல, என்னோட மனைவி ஒரு இடத்துல, என்னோட குழந்தை இன்னொரு இடத்துல இருந்தது. எங்க குழந்தைக்கு அப்போ பால் கொடுக்க கூட முடியாத ஒரு நிலைமை. குழந்தை இருந்த இடத்துல வென்டிலேட்டர் இருந்தது. நான் குழந்தைக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். என்னால் வென்டிலேட்டரில் இருந்த என்னோட குழந்தைய பார்க்கவே முடியல. அப்போ நான் உட்காந்துக்கிட்டு யோசித்தது ஒரே விஷயந்தான். நான் அப்போ ஆண்டவர் எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைய கொடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ எனக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. அப்போ ஜெபிக்கிற எல்லார் மக்கள்கிட்டயும் எங்களுக்காக வேண்டிக்கங்கன்னு கேட்டேன். அப்போது அவர் அநேக கஷ்டத்தின் வழியாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. 2 மாதங்கள் கழித்து குழந்தையை பரிசோதனைக்காக கொண்டு செல்ல வேண்டிய சூழல் வந்தது. மருத்துவர் சொன்னாரு, குழந்தை நல்லபடியா வளர்ந்துருக்கு, காது நல்லா கேக்குதுன்னு சொன்னாரு. ஆனா குழந்தைக்கு கண் பார்வை தெரியறது கஷ்டம்னு சொன்னாரு. இத கேட்ட நொடியிலேயே எனக்கு உலகமே இருண்டு போயிடுச்சு. நானும் என்னோட மனைவியும் ஒரு இடத்துல நின்று வேதனையோட அழுதுட்டு இருந்தோம். திரும்பவும் எனக்காக ஜெபம் செய்யுங்கன்னு நான் மக்கள் கிட்ட கேட்டேன். என்னோட குழந்தைக்காக ஜெபம் செய்யுங்கன்னு கேட்டேன். குழந்தை பிறந்து 65 நாட்கள் கழித்து குழந்தையின் கண்களில் லேசர் ஆபரேஷன் செய்தார்கள். நான் முழங்கால் படியிட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், இது உங்க குழந்தை, இதை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னேன். இயேசு என்னுடைய ஜெபத்தை கேட்டாரு. என் பிள்ளைக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அழுவுற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அதே மாதிரி கேட்கறது யாரா இருந்தாலும் கர்த்தர் அவருக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. மேத்யூ 7:7-8 இந்த வசனத்து மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அல்பீஸ் தன்னுடைய திறமை அனைத்தையும் தேவனின் மகிமைக்காக பயன்படுத்தினார். நான் அன்னைக்கு ஒரு நிர்ணயம் செஞ்சேன். இனிமே உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லா நாளுமே அவரோட ஆலயத்துல அவரை மகிமைப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நான் என்னோட கரத்தை பயன்படுத்துவேன். நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நீங்க முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி இருக்கிற நிலைமையில அப்படியே அவர்கிட்ட சொல்லி நீங்க வேண்டுதல் செஞ்சா மட்டும் போதும். நிச்சயமா அவர் உங்க வாழ்க்கைய கண்டிப்பா மாத்துவாரு. என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. எல்லா சூழ்நிலைகளிலையும் அவரால் உங்களை மாத்தி உங்களை நன்றாக வாழ வைக்க அவரால் முடியும். நன்றி ஆல்பீஸ். உங்களுடைய சாட்சி இன்னைக்கு அநேகருக்கு உற்சாகம் தரக்கூடியதா, உத்வேகம் தரக்கூடியதா அமைஞ்சிருக்கும். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி நம்மளோட நேர் வழியில் நடக்க அது உபயோகமாக இருக்கும்ன்றத உங்கள் சாட்சியின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம இலக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்கிறதுக்கு, அதை கடந்து போகிறதுக்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்றத ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு தேவனுடைய வசனங்கள், வேத வசனங்கள் நமக்கு பேசும். ஸோ தேவன் இடைப்பட்டு அவருடைய வசனத்தின் மூலம் நம்மக்கிட்ட பேசி நம்மளோட வாழ்க்கை சரியாக போயிட்டுருக்கான்றதை நம்மளுக்கு கன்வே பண்ணுவார். அதை நம்ம கேட்டு நடக்கும் பொழுது நம்ம இலக்கை நம்மளால் ஈஸியாக அடைய முடியும். வேதத்திலிருந்து இப்போ ஒரு வசனத்தை பார்க்கலாம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12, 13. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். யோசுவா தன்னுடைய இலக்கா போரில் வெற்றி பெறதை நியமிச்சிருந்தார். ஆனால் அவரோட வெற்றிக்கு காரணம் மோசே தான். ஏன்னா அவருக்கு போரில்
நிறைய ஆட்கள் இருந்தாங்க, நிறைய ஆயுதங்கள் இருந்தாலும் அவரால் வெற்றியடைய முடியாத சூழல் இருந்தது. ஆனால் மோசேயினுடைய ஜெபத்தின் மூலமாக அவர் வெற்றி அடைந்தார். ஒரு கட்டத்தில் மோசேயோட கைகள் கீழே இறங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், எதிராளி ஜெயிக்கிற சுச்சுவேஷன் வரும்பொழுது கூட இருந்தவங்க அவருக்கு உதவி செய்து ஒரு மனதாய் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வெற்றியை கண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் யோசுவா மாதிரி ஏதாவது ஒரு சவாலான சுச்சுவேஷனில் இருக்கலாம். அவர் போரில் இருக்க மாதிரி உங்கள் வாழ்க்கையில் போர் மாதிரியான சூழல்கள் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போயிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோட இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உங்களை வழிநடத்துவார். வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை பணியிடங்களில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகள்கிட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் கர்த்தராயிருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட டாப்பிக்கும் கூட நம்ம இலக்கை நோக்கி அடைவது எப்படி, தேவன் அதற்கு எப்படி உதவி செய்வார் என்பது தான். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது தேவன் நம்ம இலக்கு அடையிறதுக்கு உதவி செய்வார். நாங்கள் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னென்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது உங்களுக்கு எதிர்க்க நிறைய ஒரு இன்னலான சுச்சுவேஷன் இருக்குது, இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா அப்போ உடனே துவண்டு போயிடாமல் அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபத்தை சார்ந்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக நன்மைகளுடையதாக மாறும். உங்களுக்கு நீங்கள் அதுக்காக வேறு யார்கிட்டையும் போக வேண்டாம். உங்கள் நண்பர்கிட்டையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ இல்லை உங்கள் சபை போதகர்கிட்டையோ கூட போய் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லி உங்களுக்காக அவங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபங்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். யோசுவா எப்படி யெகோவா நிசி அப்படின்னு தேவனுக்கு நன்றி செலுத்தினாரோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் கஷ்டத்தில் இருந்தது நீங்கள் தேவனிடத்தில் ஜெபித்து அதில் வெற்றி அடையும் பொழுது நீங்களும் நன்றி செலுத்துபவர்களாக இருக்கணும். இந்த வேலையிலும் கூட நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க ஒவ்வொரு நேருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் நீங்கி நீங்கள் வெற்றி அடையணுன்றத நாங்கள் விருப்பப்படுறோம். நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுபவர்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம், அதை தான் விழைகிறோம். உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் இல்லை ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் எங்களுக்கு தெரிவிக்க விரும்புனீங்கன்னா எங்களோட ப்ரேயர் லிங்க்குக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் கூட www.cbnindia.org/cbn special offers இந்த வெப்சைட் லிங்க் செக் பண்ணி நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். நேயர்களே, நிகழ்ச்சியில் இப்போ இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு குஜராத்தில் இருக்க CNI சர்ச்சை சேர்ந்த ரெவரண்ட் ஆசீஸ் அமித் அவர்களை சந்திக்க இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள். திருப்புமுனை நிகழ்ச்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு உங்கள் அபிமான நிகழ்ச்சியை மேலும் சுவாரஸ்யப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு புதிய அடியை எடுத்து வைக்கப் போகிறோம். இனி வரக்கூடிய திருப்புமுனை நிகழ்ச்சிகளில் நம் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளை பற்றிய செய்திகள் இடம்பெறும். ஒவ்வொரு புதன்கிழமையும் பிராந்திய மொழி பாடல்களை கேட்கலாம் மற்றும் அந்த பிராந்தியத்தை பற்றிய விவரங்கள் காண கிடைக்கும். நாங்க 9 பெண்களோட ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஏழை பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதும் அவங்களுக்கு நன்மை செய்யறதும் ரொம்ப கடினமான காரியமா இருக்கு. என்னோட எல்லா காரியங்கள்லயும் ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிச்சு வசனத்தை கேட்டப்ப எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்துச்சு. எனக்கு அமைதியும் கிடைச்சது. தொடர்ந்து திருப்புமுனை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் கலர்ஸ் டிவியில் காலை 6:30 மணிக்கு. அதோடு நீங்கள் இதை CBN இந்தியா யூடியூப் சேனலிலும் பார்க்க முடியும். வெல்கம் பேக் நண்பர்களே. ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் நம்ம இலக்கை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது சில நேரங்களில் வழி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரங்கள்லையும் நம்ம எப்படி சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம இலக்கு சரியானதாக இருந்தாலும் நம்ம போகிற பாதை தவறானதாக இருந்தால்
நம்மளால் ப்ராப்பராக எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்க முடியாது, நம்ம ப்ராப்பரான கோலை ரீச் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நம்ம துவண்டு போயிடக்கூடாது. ஸோ நம்ம இலக்கை அடையிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை என்னன்றதையும் நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே குறித்து நம்மளுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக இப்போ நம்மோடு இணைகிறார் ரெவரண்ட் பாஸ்டர் ஆசிஸ் அமீர் அவர்கள். வாங்க அந்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். என்னோட தாய் தகப்பனார் கர்த்தருக்குள் ரொம்ப உறுதியாகவும் விசுவாச வாழ்க்கையில ரொம்ப நிச்சயமாகவும் இருந்தாங்க. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அந்த சமயத்துல இல்ல. நான் எப்போ 10ஆம் வகுப்பு படிச்சனோ அப்பதான் நான் உணர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப அவசியம்னு. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யூனியன் இவாஞ்சலிக்கல் இந்தியன் ஊழியத்துல நடந்த நற்செய்தி கூட்டத்துல நான் கலந்துக்கிட்டேன். அந்த கூட்டத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இயேசு கிறிஸ்து அனைவருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்காருன்னு. அவருடைய ஜீவன் எனக்கு எவ்வளவு அவசியம்னு நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பதுதான். யோவான் 15:5 எழுதியிருக்கு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் என்னுடைய இருதயத்துல பேசினாரு. அவருடைய துணை இல்லாம நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுங்கிற ஆசை எனக்கு தோணுச்சு. ஆனா நான் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்ப நான் படிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய தகப்பனார்கிட்ட சொல்லும் போதுதான் எனக்கு தெரிய வந்தது, என்னுடைய தகப்பனார் என்னை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டாரு. நான் என்னுடைய அப்பா கிட்ட சொன்னேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன்னு. அதுக்கு அவர், இது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை, அத நீதான் பார்த்துக்கணும்னு எனக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவெடுத்தேன். உடனடியா யூனியன் பிப்ளிக்கல் செமினார்ல பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டிய 2003 வருஷம் நான் படிச்சு முடிச்சேன். கிட்டத்தட்ட 14 இடங்களுக்கு மேல திருச்சபையை நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. CNI சர்ச்சுக்கு 2015 வருஷம் நான் வந்தேன். இந்த சபைக்கு வரக்கூடிய மக்கள் அனைவரும் தேவனால் அநேக நன்மை பெற்றவங்க. 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தேவனுடைய ஐக்கியத்துல சந்தோஷமா இருக்காங்க. இங்கு வரக்கூடிய அனைத்து குடும்பத்தினரும் அனைத்து உறுப்பினர்களும் சந்தோஷமா இருக்காங்க. நமது சபையினுடைய பாடல் குழுவினர் பாடக்கூடிய பாடல் அனைத்தும் நம்முடைய புத்தகத்துல உள்ள அனைத்து பாடல்களையும் அவங்க பாடுறாங்க. இந்த நேரத்துல நம்முடைய பாடல் குழுவினருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரத்துல CBNக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க மூலமா தான் எங்களுடைய பாடல் குழுவினருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நாங்க CBN நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். வருகின்ற நாட்கள்ல CBN நிகழ்ச்சி இன்னும் 1000 நிகழ்ச்சிகள் நடத்தவும் ஆசீர்வாதமாய் நடத்தவும் இந்த தொலைக்காட்சியின் தேவனுடைய நாமம் மகிமைப்படவும் அவருக்கே நன்றி செலுத்துறோம். நன்றி ரெவரண்ட் ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்ன ஆலோசனைகள் இன்னைக்கு அநேகம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்து இருக்கும். கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் இதன் மூலமா பிரயோஜனப்பட்டிருப்பாங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இப்ப நிகழ்ச்சியில இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கோம். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் நேயர்களே.
இந்த நாளிலும் கூட இலக்கை அடையிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதைகள் என்ன, நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் புதன்கிழமையான இன்று குஜராத் மாநிலத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாநிலத்தை குறித்த சுவாரஸ்யமான தகவல்களையும் அந்த மாநிலத்துக்கான ஜெபங்களையும் நம்ம மேற்கொண்டு வரோம். குஜராத்தில் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு அம்சம் இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா அவங்களோட ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் கூட குஜராத் ஃபுட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் அவங்க ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்பாங்க. அது இன்னும் நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி கொடுக்குறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்க குஜராத் மாநிலத்துக்காக நாம் ஏன் ஜெபிக்கக்கூடாது? ஆமாங்க, நிகழ்ச்சியில் இந்த நேரம் நம்ம குஜராத் மாநிலத்துக்காகவும் அந்த மக்களுக்காகவும் அங்கே மேற்கொள்ளப்படும் ஊழியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். பரலோக நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, குஜராத் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, அங்கே இருக்கும் மக்களை எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கே இருக்கும் சபையை ஆசீர்வதியும், அங்கு வாழும் ஊழியர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாமத்துக்காக சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் அனைத்து ஆட்களையும் எங்கள் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்க உதவி செய்யும். உம்முடைய கிருபை அவர்களுடைய வாழ்க்கையில் போதுமானதாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீரை கிருபை செய்யும், நீரை எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் பலவீனங்கள் ஏற்படும் போதெல்லாம் உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களே, நாம் உயிருள்ள தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களை கட்டாயம் பூர்த்தி செய்வார். நம்ம இந்த வேளையிலும் கூட குஜராத் மாநிலத்துக்காக ஜெபிச்சோம். அது உங்களுக்கும் கூட ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்றைய நாளுக்கான வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நண்பர்களே, கர்த்தருடைய வசனம் நம்மை நேர் வழியில் நடத்தும். நம்ம சுய புத்தியின் மேல் சாராமல் தேவனுடைய வழிகாட்டுதல் படி நம்ம நடக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. நம்மளோட தேவைகள் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இலக்கை நோக்கி பயணிக்கிறது எப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள் நிறைய இருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு இது சித்தமாக இருந்தால் நிறைவேறட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருந்து நம்ம ஜெபத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தேவையான நன்மையான காரியங்களில் தேவன் நம்மளை வழிநடத்துவார். தேவன் நம்மளுக்கு செய்ய போகிறதெல்லாம் 2 காரியங்கள் தாங்க. ஒன்று, நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய வாழ்க்கையை சீர் பண்ணுவார். அடுத்து நம்ம மன விருப்பம் சரியாயிருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றுவார். இந்த நாளிலும் கூட நம்ம CNI சர்ச் பாஸ்டர் ரெவரண்ட் ஆசிஸ் அமித் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டோம். அந்த சர்ச் பாடல் குழுவினரோட பாடலையும் கேட்டு தேவனை ஆராதனை செய்தோம். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெர்சி சித்ரா. காட் பிளஸ் யூ.